கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு முன்னோர்களுடைய வாக்கு. அப்படிப்பட்ட ஆலயங்களை நிறுவி பக்கத்தில் குளங்களை வெட்டி வைத்தார்கள் முன்னோர்கள். ஏன் காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாமையா? எத்தனை காரண காரியங்கள். எல்லா கோவில்களும் ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். ஒரு கந்தர்வன் துர்வாச மகரிஷியினுடைய சாபத்தால் நண்டா வடிவம் எடுக்கிறான். ஒரு கந்தர்வன் துர்வாச மகரிஷியினுடைய சாபத்தினாலே வண்டாக உருமாறுகிறார். வண்டாக வந்து நண்டு போல வடிவம் எடுத்து, இப்போ கடல்ல எல்லாம் இருக்குல்ல நண்டு, அந்த வடிவமாக நண்டாக போகவென்று சாபம் கொடுக்கிறார். ஏன்னா துர்வாச மகரிஷி அப்படி நடந்து நடந்து வர்றதை பார்த்து அவன் ஏளனம் செய்கிறான். என்ன முனிவரை நண்டு மாதிரி நடக்கிறீங்களேன்னுட்டேன். நண்டு மாதிரி நடக்கிறேன்னு சொன்ன நீ நண்டாவே போக கிடவுதுன்னு சாபம். அப்படி நண்டாக மாறி அவர் வழிபட்ட இடம்தான் கற்கடேஸ்வரர் கோயில், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட நான் வரும்போது தானே அந்த இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்படி நண்டாக உருமாறி இறைவனை வழிபட்டார். சிவலிங்கத்து மேலே நண்டு வழிபட்டு கொண்டிருக்கிற போது இந்திரன் வந்து அவருடைய சாபம் போக்க இங்கே வழிபடுகிறான் 1000 மலர்களை வைத்து. 1000ல் ஒரு மலரை நண்டு எடுத்துக்கொண்டு பூஜை கொண்டிருக்கிறது. கோவப்பட்ட இந்திரன் வாளாலே நண்டை வெட்டலாம்னு முயற்சிக்கிற போது அந்த வாள் அந்த கத்தி எங்கே படுது? சிவலிங்கத்தின் மீது படுகிறது. அந்த தழும்பு இருக்குது. நண்டு அந்த வலைக்குள்ளே போயிடுது. இன்றைக்கும் அந்த ஊரில் இருக்கிறது திருந்தன்குடின்னு வருது, திரு தேவன் நந்திக்குடின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த ஊரில் இருக்க சிவலிங்கத்து மேலே ஒரு துவாரம் இருக்குது. அதுக்குள்ளே நண்டு மறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் வழிபடக்கூடிய மகத்துவமான ஆலயங்கள் இந்த நாட்டில் உண்டு. அதனால் ஆலயம் தொழுவது சாலவன் என்று, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னா என்ன காரணம்? அப்படி இந்த ஆன்மீக தலங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. கோயில் தான் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்துச்சு. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் நல்ல மனிதனுக்கு புத்தியை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. வள்ளுவர் பாடிய 1330 குறளிலே ஒரு குறள், கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரெனின் என்று. இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, கலை இல்லை, கலாச்சாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஆன்மீகம் மனிதனை நல்ல பக்குவத்துக்கு கொண்டு வந்தது. டே தம்பி தப்பாக பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அந்த பக்கம் போகாத, கோயில் இருக்குது, டே இப்படிலாம் நடந்துக்க கூடாது, சாமி கண்ணை குத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளையெல்லாம் வளர்த்தாங்க. அந்த வளர்ப்பு சரியாக இருந்தது. எப்படி மாறணும்னு நினச்சி பாருங்கள், எங்கே இருக்குது சிக்கல்னு. இப்போ கோயில் திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது. வீட்டில் யாராவது இறந்து போட்டால் அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. இங்கே நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா இந்த நாடுன்னு என் அறிவியல் சிறந்த சிந்தனையாளர்கள் பெரியோர்கள் சிந்தித்து பாருங்கள். இளைஞர்கள் எல்லாம் மது போதைக்கு ஆட்பட்டு கொண்டு இந்த போக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்குங்கிறத யோசிங்க. உலக நாடுகள்லாம் இருக்குது மதுபானம், இல்லாமல் இல்லை. ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு கொடுமை இந்த உலகத்திலே இல்லை. நான் எங்கே போய் சொல்கிறது? இந்த அன்பு இருக்க வேண்டியதா, அன்பு ரொம்ப கடினமாக இருக்கிறதா வேதனையாக இருக்குது. ஆகையினாலே இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது என்னவெல்லாம் சொல்லலாம். தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குளகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும்
பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி வேப்பங்குளம் மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி. நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். நாம் பாடுபட்டு பேராசையாட வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழு வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாங்க முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. நன்றி 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 நன்றி. முருகன் உப்புளிக்குண்டு முருகன் உப்புளிக்குண்டை சேர்ந்த மரியாதைக்குரிய பாசமிகு அண்ணன் உப்புளிக்குண்டு முருகன் அவர்கள் எனக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார்கள். உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கெனங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த முருகன் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம்
அன்பு அப்பா அவர்களை பாராட்டி இளமன் அவர்கள் 101 நண்பர்கள் கொடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் வரிகாசு 2000 ஈஸ்வரன் அண்ணாட்ட 2000 ரூபாய் வரிகாசு கொடுத்துருக்காராம். அன்பளிப்பு வழங்கிய அண்ணா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம்.